ஓம் ஸ்ரீஹரிக ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பாதாப்யாம் நமக. அயோத்தியா காண்டம் 1. கைகேயி தசரதரிடம் தன்னுடைய வரமாக ஸ்ரீராமரை காட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் பரதனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்றும் தசரத சக்கரவர்த்தியிடம் கேட்கிறார். அதை கேட்டு மிகவும் துன்பத்தை அடைந்த தசரத சக்கரவர்த்தியார் கைகேயை சமாதானம் செய்ய முயற்சித்து பலவாறு பேசுகிறார். அதன் பின்பு நடப்பவை. சர்க்கம் 14. ஆபத்திற்கு என்றே அக்ஷரை போட்டு கொண்டு விட்டவளாகிய அவள் தீர்க்க ஆலோசனை செய்து புத்திரனுக்கு ஏற்பட்டிருக்கும் கஷ்டத்தால் தூரத்தை அடைந்தவராகவும் மெய் மறந்தவராகவும் ஆகி பூமியில் சுருண்டு படுத்து கிடந்த இஸ்வாகு வம்ச சக்கரவர்த்தியாரை பார்த்து பின்வருமாறு பேசினாள். எனக்கு கொடுப்பதாக வாக்கு தத்தத்தை பிரதிஜை செய்துவிட்டு தரையில் அல்பமானதை பெரிதாக பாராட்டிய வண்ணமே அசைவற்றவராக நீர் படுத்து கிடக்கின்றீர். இது என்ன நியாயம்? நீர் தர்மம் ஒன்றில் நிலையாக நிற்க மனதை செலுத்துவீராக. தர்மத்தில் நிபுணர்களாகிய ஜனங்கள் சொன்ன சொல் தவறாமல் இருப்பது ஒன்றையே எதற்கும் மேம்பட்டதான தர்மம் என்று சொல்கிறார்கள். நான் உம்மிடம் எனக்கு தந்த வரத்தை தர்மத்திற்கு விரோதம் இல்லாமல் நிறைவேற்றும்படி வேண்டிக் கொண்டிருக்கின்றேன். இந்த லோகத்தில் பிரசித்தி பெற்ற சிபி என்பவர் பருந்தென்னும் பறவைக்கு வாக்களித்து அதற்காக தனது தேகத்தை கொடுத்து உத்தம கதியை அடைந்தார். அதை போலவே மகா தேஜஸ்வியாகிய அலர்கர் என்னும் ராஜரிஷி வேதங்களின் கரைகளை கண்ட ஓர் அந்தரன் வேண்டிக் கொண்டபடி அவருக்கு வரம் தந்துவிட்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் தனது இரு கண்களையே பிடுங்கி கொடுத்தார். சமுத்திரம் தான் செய்த சத்தியத்தை கடைபிடித்துக் கொண்டு சொன்ன சொல் தவறக்கூடாது எனும் தர்மத்தின் விதியால் அமாவாசை பௌர்ணமி ஆகிய அந்த இரு சமயத்திலும் கூட தனது எல்லையாகிய அல்பமான கரையை கடக்கிறதில்லை. சத்தியம் என்பது ஏகாட்சரமாகிய ஓ என்பது சத்தியம் ஒன்றில்தான் 4 புருஷார்த்தங்களை தரும் தர்மமானது நிறைவேற்றிருக்கிறது. சத்தியம் ஒரு நாளும் அழியாத வேதங்கள் ஆகும். சத்தியம் ஒன்றினால் மட்டுமே மோட்சம் வாய்க்கின்றது. தர்மோத்தமரே, வாக்கு தத்தம் செய்துவிட்டதை தந்தருள வேண்டியவராக நீர் இருக்கின்றீர். உமது மனம் தர்மத்தில் நிலையுள்ளதாக இருந்தால் சத்தியத்தை நீர் தவறாமல் அனுசிக்க வேண்டும். நீர் கொடுத்த வாக்கு தத்தமானது எனக்கு கை கூடினதாக ஆகட்டும். உமது தர்மத்தின் மீது நிலையான பற்று நீர் வைத்திருக்கின்றீர் என்றால் புதல்வனாகிய ஸ்ரீராமனை நீர் காட்டிற்கு அனுப்ப வேண்டும். இதுவே எனக்கு சரியாக படுகின்றது. நான் உம்மை 3 தரம் நிச்சயமாக எச்சரிக்கின்றேன். பூஜ்யரே, எனது இந்த வேண்டுகோளை நீர் செய்து முடிக்கவில்லை என்றால் உமது எதிரிலேயே நான் நிராகரிக்கப்பட்டவளாக ஆகி என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வேன். உள்ளத்தில் நாணமே இல்லாமல் கைகேயி தேவியார் இப்படி சக்கரவர்த்தியாரை நிர்பந்தப்படுத்தினார். அவர் மகாபலி சக்கரவர்த்தி ஸ்ரீ கிருஷ்ண பகவானது வாமன அவதாரத்தில் உபேதனாய் விளங்கியவரால் ஏற்பட்ட தர்ம சங்கடத்தில் எப்படி மறுத்துவிட முடியாமல் இருந்தாரோ அப்படி அவர் அந்த சமயத்தில் இருந்தார். அந்த சமயத்தில் அவர் ஒரு எருது முகத்தடியில் கட்டப்பட்டு நுனியில் இரும்பு முள் பதிக்கப்பட்ட மாடோட்டும் தாக்குச்சியால் குத்தப்படுகையில் எப்படி தவிக்குமோ அப்படி முக காந்தியை குன்றியவராகவும் குழம்பிய மனதை உடையவராகவும் துன்புற்றார். மிகவும் அசௌகரியமாக இருக்கும் மன வேதனையால் அவருடைய கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக அறிவு போல கொட்டியது. அதனால் அவரால் கண்களை விழித்து கூட பார்க்க முடியவில்லை. பின்பு தனது பராக்கிரமத்தால் மனதை ஒரு வழியாக தேற்றிக்கொண்டு கையேயை பார்த்து பின்வருமாறு மொழிந்தார். அடிப்பாவி, அக்னி முன்பு மந்திர பூர்வமாக உனது கரத்தை நான் பற்றினேன். அந்த கரத்தையும் உன்னிடத்தில் எனக்கு பிறந்த புதல்வனையும் உன்னோடு கூடவே நான் இப்போது விட்டு விடுகிறேன். தேவி, இரவு கழிந்தது. சூரிய பகவானின் உதயமாகும் வேலை வந்தது. குலகுரு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு என்னுடைய கட்டளையை பெற்ற பட்டாபிஷேகத்திற்காக என்னை விரைவுபடுத்துவார். ஸ்ரீராமனது பட்டாபிஷேகத்திற்கு என்று கொண்டு வந்த ஜாமான்களை கொண்டு இறந்து போன எனக்கு ஸ்ரீராமன் பட்டாபிஷேகத்திற்கு பதிலாக இப்பொழுது ஆக வேண்டிய காரியமான என்னுடைய சரம கைங்கரியத்தை சேவிக்கப்பட வேண்டியது ஒன்று மட்டுமே பாக்கி. கூடா ஒழுக்கத்தை உடையவளே, ஸ்ரீராமனது
பட்டாபிஷேகத்தை தடுத்து விட்டவளாக நீ ஆகியிருக்கிறாய். அந்த காரணத்தால் நீ உன் புதல்வனோடு என்னுடைய பிரேதத்தை தொடுதல், அதை சுத்தம் செய்தல் முதலிய சடங்குகளை அனுஷ்டிக்க கூடாது. அதற்குண்டான தகுதி உனக்கும் உன் புதல்வனுக்கும் இல்லை. இதுவரையில் ஜனங்களை மிகவும் சந்தோஷ முகம் உடையவர்களாக பார்த்துவிட்டு அதற்கு விரோதமாக இப்போது ஆசை ஒளிந்ததாகவும் உற்சாகத்தை இழந்ததாகவும் வாடிய முகத்துடனும் பார்க்க எனக்கு சக்தி இல்லை. இப்படியாக அவளுடன் பேசிக்கொண்டிருந்த மகாத்மாவான அந்த சக்கரவர்த்தியாருக்கு சந்திரனும் நட்சத்திரங்களும் நிறைந்து விளங்கிய இரவு முடிந்து பொழுது விடிந்தது. அதன் பிறகு பாவத்திற்கு இடம் கொடுத்துவிட்ட மனம் உடையவளும் பேசுவதில் மகா சாமர்த்தியசாலியுமாகிய கைகேயி தேவியார் கோபம் தலைக்கேறியவளாய் சக்கரவர்த்தியாரை பார்த்து முன்னிலும் அதிகமாக பின்வரும் கடுமையான சொல்லை சொன்னாள். சக்கரவர்த்தியாரை, என்ன உடலையே பிளக்கும் விதமாக இருக்கும் மறுமொழியை நீர் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர். எதற்கும் சரியான புதல்வனாகிய ஸ்ரீராமனை இங்கு நீர் அழைப்பீராக. ஸ்ரீராமனை வனவாசியாக செய்துவிட்டு அதன் பிறகு எனது குமாரனை ராஜ்யத்தில் பட்டம் கட்டிவிட்டு எனக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை என்று செய்துவிட்டு தருமநெறி நழுவாத வண்ணம் எப்பொழுதும் நடந்து கொண்டவராக நீர் விளங்கும் அந்த சக்கரவர்த்தியார் சுருக்கு உண்டாக்கக்கூடிய நீண்ட சவுக்கால் இரக்கமின்றி அடிக்கப்பட்டதும் விட்டு தூண்டப்பட்டதுமாகிய உயர்ந்த குதிரை போன்றவராகிவிட்டார். அவர் கைகேயை பார்த்து பின்வருமாறு சொன்னார். தர்மமாகிய கயிற்றால் கட்டுண்டவனாக நான் இருக்கின்றேன். நான் உயிரை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பது என்பது இதோடு எறிந்தது ஆனபடியால் மகா உத்தமனும் தர்மிஷ்டனும் அருமை திருக்குமாரனுமாகிய ஸ்ரீராமனை நேரில் பார்க்க நான் விரும்புகிறேன். அந்த சமயம் இரவு கழிந்து பொழுது விடிந்தது. சூரிய பகவானும் உதயமாகி கொண்டிருந்தார். நல்ல நட்சத்திரத்தோடு கூடிய சுப லக்கணம் சமீபித்துக் கொண்டிருந்தது. குணங்களில் சிரேஷ்டராகிய வசிஷ்டர் தன்னுடைய மாணாக்கர்கள் சூழ்ந்து வர அபிஷேக சாமக்கிரியைகளை கூடவே எடுத்துக்கொண்டு ஜலம் தெளித்து விளக்கி சோதிக்கப்பட்ட வீதிகளை உடையதும் சிறந்த பதாகைகளை கட்டப்பட்டதும் பலவகை மலர்களால் துவப்பெற்று விளங்குகிறதும் நானாவித பூமாலை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு விளங்குகிறதும் உள்ளம் பூரித்த மனிதர்களால் நிறைந்து விளங்குகிறதும் சிறந்த பண்டங்களுடைய கடைகளால் விளங்குகிறதும் பாட்டு கோஷ்டிகள், பஜனை கோஷ்டிகள் முதலிய மகோத்சவ கோஷ்டிகளால் எங்கும் நிறைந்து விளங்குகிறதும் ஸ்ரீராம விஷயத்தில் எங்கும் பக்தி உடையவர்களை உடையதும் சந்தனம் அகில் இவைகளின் தூபங்களால் செம்மையாய் பரிமணிக்க பெற்று விளங்குகிறதும் இந்திரனது பட்டணத்திற்கு சமானமாய் இருக்கிறதுமான அந்த பட்டணத்தை கடந்து சிறந்த திரு மாளிகைக்குள் பிரவேசித்தார். மிகுந்த அழகுடன் விளங்குகின்ற திரு கல்யாண மண்டபத்தை நகரத்தார்கள் நாட்டார்கள் நிறைத்திருந்தார்கள். அங்கு பல வகை பிராமண சத்திரிய வைசிய கோஷ்டிகள் நிறைந்து இருந்தார்கள். அங்கு வேத கிரியைகளை பண்ணி வைக்க தெரிந்த வேத வித்துகளான சதசுக்கு வருவதற்கு சுதந்திரமுடைய பிராமணோத்தர்கள் நிறைந்திருந்தார்கள். தீட்சிதர்களும் அங்கு நிறைந்திருந்தார்கள். இப்படி எல்லா மனிதர்களாலும் நிறைவேற்று அந்த திருக்கல்யாண மண்டபம் அழகுடன் விளங்கியது. அதை வசிஷ்டர் கவனித்தார். அத்தியந்த மன சந்துஷ்டி கொண்டிருந்த முதற் பெருமானான வசிஷ்டர் அந்த ஜன சமூகத்தினுள் புகுந்து கடந்தார். அந்த கல்யாண மண்டபத்தில் நடந்து சென்றார். அந்த சமயத்தில் அவர் சக்கரவர்த்தியாருக்கு நல்லதே செய்யும் மந்திரியும் சாரதியுமான சுமந்திரர் எதிரே தன்னுடைய வழியில் வெளிப்புறப்பட்டு வந்து கொண்டிருப்பதை பார்த்தார். மகா தேஜஸ்வியாகிய வசிஷ்டர் உலக பிரசித்தி பெற்றவரும் அரண்மனையில் சாரதியாய் இருந்தவரின் புதல்வருமாகிய அவரை பார்த்து பின்வருமாறு கட்டளையிட்டார். அத்தி கட்டையால் செய்யப்பட்ட ராஜதுரைத்தனம் செய்கையில் வீற்றிருக்கும் நாற்காலியும் தங்கத்தால் செய்யப்பட்ட சமுத்திரத்தில் இருந்தும் கங்கா தீர்த்தம் முதலிய புண்ணிய தீர்த்தங்களால் நிறைய பெற்ற குடங்களும் எல்லா நவ தானியங்களும் வாசனை திரவியங்களும் பல வகை ரத்தினங்களும் தேனும் தயிரும் நெய்யும் பொருள்களும் தர்ப்பைகளும் புஷ்பங்களும் பாலும் 8 அழகு வாய்ந்த கன்னி பெண்களும் பட்டாபிஷேகம் நடந்த பிறகு ஊர்வலமாக ஏறி வருவதற்கு மிகவும் உற்சாகமாயிருக்கின்ற எல்லா சுப லட்சணங்களும் பொருந்திய யானையும் 4 குதிரைகள் பூட்டிய தேரும் பட்டா கத்தியும் உத்தமமான கோதண்டமும் மனிதர்களால் தூக்கி கொண்டு போகப்படும் பல்லக்கும் சந்திரனை ஒத்த வெண்குடையும் 2 வெண் சாமரங்களும் பொன்னால் செய்த பட்டாபிஷேகங்களில் உபயோகிக்கும் அர்க்கிய பாத்திரமும் தங்கஹாரங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் முசுப்பை உடையதும் வெண்மை நிறமுமான விருஷபமும் மகாபலம் உள்ளதும்
4 கோரை பற்களை உடையதுமான சிங்கமும், ஊர்வலத்தில் முதலில் செல்லும் அழகு வாய்ந்த குதிரையும், புலித்தோளும், சிங்காசனமும், மான்களும், பறவைகளும், புண்ணிய பசுக்களும், எல்லா விதமான மங்கள வாத்தியங்களும் பட்டாபிஷேகத்திற்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்றும், அழகிய பொது மடந்தையர்களும், ஆசிரியர்களும், அந்தணர்களும், வியாபாரிகளும், நகரத்தார்கள், நாட்டார்கள், இவர்களும் தலைவர்களும், பிரீதி வைத்தவர்களும், புகழை பேசிக் கொண்டிருக்கின்றவர்களும், பரிவார ஜனங்களுடன் கூடியவர்களும், மன்னர்களோடு கூடியவர்களும், மற்ற பலரும் ஸ்ரீராமனுடைய பட்டாபிஷேகத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும், மேலும் இங்கு நான் வந்திருக்கின்ற செய்தியையும் ஹோமத்தியை வளர்த்தி அது கொழுந்துவிட்டு எரிகின்றது என்றும் சக்கரவர்த்தியாருக்கு கால தாமதமின்றி தெரிவியும். பார்த்து வைக்கப்பட்டிருக்கின்ற நட்சத்திரத்துடன் கூடிய நல்ல முகூர்த்தத்தில் ஸ்ரீராமன் ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்கிறபடியால் சக்கரவர்த்தியாரை துரிதப்படுத்தும் அந்த மகாத்மாவினது மேற்கண்ட கட்டளையை சிறமேற்கொண்டு சுமந்திரர் சக்கரவர்த்தியாரை புகழ்ந்து கொண்டே அவருடைய திருமாளிகைக்கு போய் சேர்ந்தார். சக்கரவர்த்தியாரின் கட்டளைப்படியே நடக்கும் வாயில் காப்பவர்கள் பெரியவரும், சக்கரவர்த்தியாருடைய அன்பு படைத்தவரும், எப்போதும் உள்ளே விட்டுவிடும்படி முன்னமேயே உத்தரவு பெற்று இருக்கிறவருமாகிய அவரை இப்போது தடை செய்ய அதிகாரம் இல்லாமல் இருந்தார்கள். சக்கரவர்த்தியாரது கஷ்டத்தை அறியாத அவர் எல்லா இந்திரியங்களுக்கும் இன்பம் விளைவிக்கின்ற தான் வழக்கமாக சொல்லும் ஸ்தோத்திரங்களால் ஸ்தோத்திரம் செய்ய சமயம் பார்த்து காத்து நின்றார். சாரதியாரான சுமந்திரர் சக்கரவர்த்தியாரின் சன்னதியில் கைகளை கூப்பி வணங்கிக் கொண்டு சக்கரவர்த்தியாரை பின்வருமாறு ஸ்தோத்திரம் செய்தார். தேஜஸ்வியான சமுத்திரம் சூரிய அஸ்தமனத்தில், அதாவது பூர்ண சந்திரன் உதிக்கையில் எப்படி கழிக்கின்றதோ அப்படி திருப்தி கொண்ட மனது உடைய நீர் மன சந்துஷ்டி கொண்டவராக ஆனந்த பரிபூரணமாய் விளங்குகின்றீர். இந்த முறையில்தான் இந்திரனது சாரதியாகிய மாதரி என்பவன் இந்திர பகவானை ஸ்தோத்திரம் செய்தார். அவர் அசுரர்கள் எல்லோரையும் வென்று ஜெயம் கொண்டார். அதே போலவே தேவரீரான உம்மை அடியேன் துதித்து எழுப்புகின்றேன். இந்த முறையில்தான் வேதாங்கங்களோடு உள்ளிட்ட வேதங்கள் ஸ்வயம்புவும் பிரபுவும் ஆன பிரம்மதேவரை துதித்து எழுப்புகின்றன. அதே போலவே அடியேனான நானும் தேவரீரை இப்போது துதித்து எழுப்புகின்றேன். சந்திரனோடு கூட சூரியன் பிராணிகள் நிறைந்த சுபமான பூமியை இப்போது எழுப்புகிறார். அதே போலவே அடியேனான நான் தேவரீரை உறக்கத்தில் இருந்து எழுமாறு பிரார்த்திக்கின்றேன். சக்கரவர்த்தியாரை விரைவில் எழுந்திரும். மகோத்சவம் நிமித்தமாக நல்ல ஆடை ஆபரணங்களை அணிந்தவராகி அலங்காரத்தால் மேறு மலையில் இருக்கும் சூரிய பகவான் எப்படி இருப்பாரோ அதே போல ஒளிபெற்று விளங்குவீராக. தசரத சக்கரவர்த்தியாரே சந்திரனும் சூரியனும் சிவபெருமானும் குபேரனும் வருண பகவானும் அக்னி பகவானும் தேவேந்திரனும் தேவரீருக்கு வெற்றியை அளிக்க கடவர்கள். இரவு நல்லதாக கழிந்தது. சுப முகூர்த்த தினமானது உதயமாகிவிட்டது. ராஜ ரிஷியே, தேவரீர் துயில் உணர்வீராக. இனி ஆக வேண்டிய காரியத்தை செய்தருளும். நகரத்தார்களோடும் நாட்டார்களோடும் புண்ணியாத்மாக்களான வேத வித்துகளோடும் ஸ்ரீராமரது பட்டாபிஷேகத்திற்கு சர்வமும் சித்தமாக இருக்கிறது. வசிஷ்ட பகவான் பிராமணர்களோடு கூட இதோ எழுந்தருளி இருக்கின்றார். சக்கரவர்த்தியாரே, ஸ்ரீராமரது பட்டாபிஷேகமானது இப்பவே கட்டளையிடப்படட்டும். அரசன் இல்லாமல் இருக்கும் நாடு இடையின் இல்லாத பசு கூட்டத்தை போலவும், நாயகன் இல்லாத சேனை போலவும், சந்தனம் இல்லாத இரவு போலவும், விஷபத்தை இழந்த பசுக்கள் போலவும் ஆயிடும். இது நிச்சயம். அவருடைய எல்லா உறுப்புகளுக்கும் இனிமையாய் இருக்கிறதும் ஜெயகரமாயும் உள்ளதுமான மேற்கண்ட நல்ல சொல்லுக்கு திருச்செவி சாற்றி அருளிய சக்கரவர்த்தியார் இன்னும் அதிகமாக சோகத்தால் பிடுங்குண்டார். தர்மசிவரான திரியோக பிரசித்தி பெற்றவராகிய அந்த சக்கரவர்த்தியார் புதல்வனை பற்றி மனதிற்குள்ளே சிந்தித்து சோகத்தால் சிறந்த கண்கள் உடையவராக ஆகிவிட்டார். உலக வாழ்க்கையின் ஆசையை விட்டுவிட்டார். பின்பு அவர் சாரதியை பார்த்து அந்த சமயம் பின்வரும் ஒரு சொல்லை சொன்னார். இப்பொழுது எனது மனம் படும் துன்பங்களை ஸ்தோத்திரங்களாலேயே இன்னும் அதிகமாக நீர் பெருக்குகின்றீர். சுமந்தர் துக்ககரமான சக்கரவர்த்தியாரின் இந்த சொல்லை கேட்டார். மனம் வியாகுலப்பட்டு கொண்டிருக்கின்ற சக்கரவர்த்தியாரை பார்த்தார். குவித்திருந்த கைகளை எடுத்து விட்டார். இருந்த இடத்திலிருந்து சற்று ஒதுங்கி நின்று விட்டார். சக்கரவர்த்தியார் மனதில் அதிக துன்பம் இருந்ததால் வாய் திறந்து பேச முடியாமல் இருந்தார். என்ன கஷ்டம்! மனோபாவத்தை அறிந்தவராகிய கைகேயி தேவியார் அந்த சமயம் சுமந்திரரை பார்த்து பின்வருமாறு கட்டளையிட்டாள். சுமந்திரரே,
சக்கரவர்த்தியார் இரவு முழுவதும் ராமனிடத்தில் உள்ள அபிமானத்தால் கவலையுற்ற மனதை உடையவராகி சற்றும் துயில் இல்லாமல் ஆயாசம் அடைந்து அசைவியால் மெய் மறந்திருக்கின்றார். சாரதியே, ஆதலால் மகா புகழ் படைத்த சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரனான ஸ்ரீராமனை உடனே அழைத்து வாரும். இந்த விஷயத்தில் முன்பின் ஆலோசித்தல் என்பது செய்யக்கூடாது. உம்முடைய இந்த காரியத்திற்கு மெச்சப்படுவீர். போய் வாரும். சுமந்தர் சக்கரவர்த்தியாரின் கட்டளையின் பேரில்தான் இது சொல்லப்படுகிறது. இது நல்ல செய்திதான் என்று மனதில் நினைத்து உள்ள மகிழ்ந்தார். அதனால் பரிபூர்ண பக்தியால் காலதாமதம் செய்யாமல் அந்த இடத்தை விட்டு உடனே புறப்பட்டார். கைகேயினால் கட்டளையிடப்பட்ட சுமந்திரர் தர்மத்தில் சஞ்சலம் அடையாத பக்தி உடையவர். அவர் ஸ்ரீராமரது பட்டாபிஷேகத்திற்காக இந்த இடத்திற்கு இப்போது வரப்போகிறார் என்று நினைத்து கொண்டார். மகாபாகுவாகி சாரதி மேற்கண்ட விதமாக நினைத்து கொண்டு ஸ்ரீராமரை வணங்க வேண்டும் என்ற ஆசையால் பரம உற்சாகத்துடன் வெளியில் நடந்து சென்றார். சுமித்திரர் சமுத்திரத்தில் தனிப்பட்டு விளங்கும் தீவிற்கு ஈடாக அழகு வாய்ந்து விளங்கும் அந்த அந்தப்புறத்திலிருந்து வெளிவந்து வெளியில் அவருக்கு எதிரில் ஜன சமூகமானது இடைவெளி இல்லாமல் கூடியிருப்பதை கவனித்தார். வெளியில் வந்த அவர் மகா செல்வவான்களும் மகா பிரசித்தி பெற்றவருமாகிய அரசர்கள் அங்கு திருமாளிகையின் வாசலில் காத்திருப்பதை புன்னகையுடன் கவனித்தார். மேலும் வழியில் நடந்து கொண்டே பக்திமான்களான பல பட்டணத்து ஜனங்களையும் அவர் தன் கண் முன்பாக கண்டார். சர்க்கம் 15. சுமந்திரர் ஸ்ரீராமரது மாளிகையில் போவது. வேதங்களின் கரையை கண்டவர்களும் சக்கரவர்த்தியாரின் குல குருவின் கூட்டாளிகளுமான அந்தணர்கள் அந்த இரவை கழித்து அந்த சமயத்தில் சபா மண்டபத்தில் வந்து சேர்ந்தார்கள். மந்திரிகளும் படைத்தலைவர்களும் நகரத்தினுடைய பிரதானமானவர்களும் எவர்களோ அவர்கள் எல்லோரும் ஸ்ரீராமனது பட்டாபிஷேகத்தில் அத்தியந்தம் ஆசை கொண்டவர்களாக அந்த சமயத்தில் வந்து கூடினார்கள். தூயவனாகிய சூரிய பகவான் உதிக்கையில் பிராமணோத்தமர்களாலேயே ஸ்ரீராமனது பட்டாபிஷேகத்திற்காக குறித்து வைக்கப்பட்ட தினத்தில் புஷ்ய நட்சத்திரத்தில் ஸ்ரீராமரது திரு அவதார லக்னமாகிய கடக லக்னம் சமீபித்து கொண்டிருக்கையில் பொன்னால் செய்யப்பட்ட தீர்த்த கும்பங்களும் நன்கு அலங்கரிக்கப்பெற்ற ராஜ துரைத்தனம் செய்யும் போது வீற்றிருக்கும் நாற்காலியும் ஒளிபெற்று விளங்கும் புலித்தோளால் அழகாய் பரப்ப பெற்று விளங்கும் ரதமும் ஆயத்தம் செய்யப்பட்டது. கங்கை யமுனை இந்த இரு நதிகளுடைய புண்ணிய சங்கமத்திலிருந்தும் மற்றுமுள்ள வேறு பாவனமாகிய நதிகளும் சுனைகளும் கிணறுகளும் பொய்களும் எவைகளோ அவைகளிலிருந்தும் தீர்த்தமானது கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா சமுத்திரங்களில் இருந்தும் சங்கமங்கள் கிழக்கு முகம் ஓடும் நதிகளும் மேற்கு முகம் ஓடும் நதிகளும் மத்திய பிரதேசங்களில் தெற்காகவும் வடக்காகவும் ஓடும் நதிகளும் எவைகளோ அவைகளில் இருந்தும் தீர்த்தமானது கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பொன்னாலும் வெளியினாலும் செய்யப்பட்ட கும்பங்கள் தீர்த்தம் நிறைந்தவைகளாகவும் தாமரை நீலோத்பலம் இவைகள் போடப்பட்டவைகளாகவும் அதிக வாசனை திரவியத்தால் பரிமளிக்கின்றனவைகளாகவும் அரசு ஔதும்பரம் முதலியவைகளால் மூடப்பெற்றவைகளாகவும் விளங்குகின்றன. தேனும் தயிரும் நெய்யும் பொறிகளும் தர்ப்பைகளும் புஷ்பங்களும் பாலும் தர்மநெறி வலுவாதவைகளும் சகலவித ஆபரணங்களையும் பூண்டு விளங்குகின்றவர்களுமான ஆலய தாசிகளும் சந்திரனுடைய கிரணங்கள் போல பரவி விளங்கியதாய் ரத்னங்களால் இழைக்கப்பெற்ற தங்கப்பிடி உடையதும் சிறந்ததுமான சாமரமும் ஸ்ரீராமருக்கென்றே இவைகள் எல்லாமும் சித்தமாய் சேர்த்து வைக்கப்பட்டது. பட்டாபிஷேகத்திற்காக செய்யப்பட்டதும் சந்திர மண்டலத்தை ஒத்து தேஜமயமாய் விளங்குகின்றதும் பெருந்தன்மையை நன்கு விளங்க காட்டுகிறதுமாகிய வெண்குடையும் சித்தமாக கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. வெண்மை நிறமுள்ள விஷபமும் சித்தமாய் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்தது. வெள்ளை குதிரையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஹஸ்திபனுக்கு அடங்கி நடக்கும் பட்டத்து சுப லட்சணங்களுடைய யானையும் எதிரில் நின்று கொண்டிருக்கிறது. பல வகை ஆபரணங்களை அணிந்த 8 சுமங்கலி ஸ்திரீகளும் சகலவித வாத்திய கணங்களும் வண்டிகளும் மற்றவர்களும் இருந்தார்கள். இஸ்வாகு வம்சத்தார்களுடைய ராஜரீகத்தில் பட்டாபிஷேகத்திற்கு எதை மன்னர்கள் நஜராய் அளிக்க வேண்டுமோ மன்னர்கள் அளிக்கும் அந்த காணிக்கையை எடுத்துக்கொண்டு சக்கரவர்த்தியார் செய்திருந்த பிரகடனையை கொண்டு சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரனின் அபிஷேகத்திற்கு அப்போது வந்து கூறிய அவர்கள் சக்கரவர்த்தியாரை காணாதவர்களாய் பின்கண்டவாறு ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். சக்கரவர்த்தியாரை இன்னும் நாம் பார்க்கவில்லை. சூரியனோ உதயமாகி விட்டான். தீமானாகிய ஸ்ரீராமனுக்கு இளவரசு பட்டாபிஷேக முகூர்த்தமோ
ரொம்பவும் சமீபித்து விட்டது. சக்கரவர்த்தியாருக்கு இப்பொழுது கால தாமதமின்றி எவன் நம்மை அறிக்கை செய்வான்? மேற்கண்ட விதமாக அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கையில் சக்கரவர்த்தியாரிடம் தடையின்றி செல்ல அதிகாரம் உடையவராகிய சுமந்தரர் அந்த மன்னர்களின் மன்னர்களையும் பார்த்து பின்வரும் மொழியை மொழிந்தார். நான் சக்கரவர்த்தியாரின் நியமனத்தால் ஸ்ரீராமரது சந்நிதிக்கு அவசரமாக போய்க் கொண்டிருக்கிறேன். அப்படி இருந்தும் தேவரீர்கள் ஸ்ரீராமருடையவும் இன்னும் அதிகமாய் சக்கரவர்த்தியாருடையவும் மரியாதைக்குரியவர்கள் ஆனபடியால் மகான்களாகிய தேவரீர்களுடைய வேண்டுகோள் என்கின்ற காரணத்தால் சிரமேற்கொண்டு நான் இதோ உறக்கத்தை விட்டு எழுந்திருக்கின்ற சக்கரவர்த்தியார் இங்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் எதுவோ அதை கேட்டு வருகிறேன். வம்சபூர்வ விற்த்தாந்தங்களை நன்கறிந்த சுமந்திரர் மேற்கண்ட விதமாக சொல்லிவிட்டு அந்த புறத்தின் மாளிகையின் வாயிலை அடைந்தார். எப்பொழுதும் அனுமதிக்கு காத்திராமல் உடனே உள்ளே செல்லக்கூடிய தகுதி அவருக்கு இருந்ததால் திரு மாளிகைக்குள்ளே போய் சேர்ந்தார். அவர் அப்பொழுது அந்த சக்கரவர்த்தியாருடைய படுக்கை அறைக்கு வந்து சேர்ந்து அருகில் சென்று வெளியே நின்றார். அப்பொழுது சக்கரவர்த்தியாருடைய வம்ச பரம்பரையை சொல்லி துதித்தார். அதன் பிறகு அவர் அறையில் திரைக்கு வெளியே முன்னிலும் அதிகமாக அருகில் சென்று தசரதரை பெருமையாக கொண்டாடப்படுகின்ற வாழ்த்துகளால் மறுபடியும் பின் கண்டவாறு துதித்தார். தசரத சக்கரவர்த்தியாரே, சந்திரனும் சூரியனும் சிவபெருமானும் குபேரனும் வருண பகவானும் அக்னி பகவானும் தேவேந்திரனும் தேவரீருக்கு வெற்றியை அளிக்க கடவார்கள். வேதங்களோடு கூடிய அந்த வேதங்கள் பிரம்மதேவரை துதித்து எழுப்புகின்றன. அப்படியே புண்ணியாத்மாவே தேவரீரை துயிலுணர நான் துதிக்கின்றேன். புருஷோத்தமா எழுந்திரும். இரவு நல்லதாய் கழிந்தது. சுபமுகூர்த்த தினமானது உதயமாகிவிட்டது. புருஷோத்தமரை தேவரீர் துயில் உணர்வீராக. இனி செய்தருள வேண்டிய காரியத்தை செய்தோடும். தசரத சக்கரவர்த்தியாரே, மன்னர்களும் அந்தணர்களும் சேனை தலைவர்களும் நகரவாசிகளும் வந்து சேர்ந்தவர்களாய் தேவரீரது சேவையை பிரார்த்திக்கின்றார்கள். துயில் உணர்வீராக. அப்பொழுது சக்கரவர்த்தியார் புகழ்ந்து கொண்டிருப்பவரை ராஜாங்க முறையில் நிபுணரான சாரதி என இருந்த இடத்திலிருந்து கவனித்து சுமந்திரரிடம் பின்வரும் கேள்வியை கேட்டு அருளினார். சாரதியே, சுமந்திரரே, ஸ்ரீராமனை இந்த இடத்திற்கு அழைத்து வாரும் என்று என்னால் நீர் கட்டளையிடப்பட்டீர். அப்படி இருக்கையில் எனது கட்டளையை என்ன காரணத்தை கொண்டு மீறி நடக்கின்றீர்? இதற்கு அபிப்பிராயம் என்ன? தசரத சக்கரவர்த்தியார் அப்போது சுமந்திரரை பார்த்து இன்னொரு தரம் பின்வருமாறு வற்புறுத்தி ஆஞ்ஞாபித்தருளினார். நான் கொஞ்சமும் துயில் கொண்டிருக்கின்றேன் இல்லை. ஸ்ரீராமனை இந்த நிமிடமே இந்த இடத்திற்கு அழைத்து வாரும். அவர் சக்கரவர்த்தியாரின் நியமனத்தை சிரமேற்கொண்டு மகத்தான க்ஷேம சமாச்சாரமாய் எண்ணியவராய் அவரை முடித்தாழ்த்தி நமஸ்கரித்துவிட்டு சக்கரவர்த்தியாரின் திரு மாளிகையிலிருந்து வெளிப்புறப்பட்டார். சாரதி சுமந்திரர் ராஜவீதிக்கு வந்து சேர்ந்தவராகவும் பதாகைகள் துவஜங்கள் இவைகளால் அலங்கரிக்கப்பட்டு விளங்குகின்றதாக கவனித்து உடல் புலகித்து உள்ளம் பூரித்தவராக வேகமாக நடந்து சென்றார். அந்த சாரதி சுமந்திரர் அப்பொழுது லோக ஜன சமூகத்தின் ஸ்ரீராமரது திருக்கல்யாண குணங்களை பற்றியவைகளாய் இருக்கின்றவைகளும் பட்டாபிஷேகத்தை பற்றியவைகளுமான புகழ் பேச்சுகளை மகிழ்ச்சி உற்றவராய் செவியுற்றார். சாரதி சுமந்திரர் ஸ்ரீராமரது திருமாளிகையை சந்திரன் சூரியன் இவர்களை ஒத்ததாய் மேருவின் சிவரத்தை போல் ஓங்கி உயர்ந்து வளர்ந்திருக்கிறதாயும் பெரிய கதவுகள் அமையப்பெற்று விளங்குகிறதாயும் நூற்றுக்கணக்கான வீட்டு முகப்புகளால் விளங்குகின்றதாகவும் பொற்பதுமைகள் அங்கங்கு வைக்கப்பெற்று விளங்குகிறதாகவும் ரத்தினங்களாலும் பவளங்களாலும் செய்யப்பட்ட தோரண வாயில்களால் விளங்குகின்றதாகவும் சரத்கால மேகம் போல் விளங்குகின்றதாகவும் மேருமலையின் குகை கீழாய் தேஜோமயமாய் விளங்குகின்றதாகவும் விலை உயர்ந்த மாலைகளின் மிக அழகு வாய்ந்த ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டு விளங்குகின்றதாகவும் முத்துக்களாலும் ரத்தினங்களாலும் நிறைய பெற்று விளங்குகின்றதாகவும் சந்தனம் அகில் இவைகளின் தூபங்களால் கமலப்பெற்று விளங்குகிறதாகவும் வாசனை சந்தனம் உண்டாக்கும் இடமாகிய தார்த்துர மலையைச் சேர்ந்த சிகரத்தை போன்றதாக மனோஜ்ஞமான வாசனைகள் வீசிக்கொண்டு விளங்குகின்றதாகவும் மதுரமாய் கூகின்ற அன்னப்பறவைகளாலும் மயில்களாலும் ஒளிபெற்று விளங்குகின்றதாகவும் விசித்திரமாய் வேலை செய்யப்பட்ட மான் பதுமைகளால் விளங்க பெற்றதாகவும் அப்படியே கோலம் முதலிய அலங்காரங்களால் அழகாய் இடம்பெற்று விளங்குகின்றதாகவும் தீவிர தேஜஸால் ஜனங்களுடைய மனத்தையும் கண்களையும் கவர்கின்ற வண்ணமாக நன்றாக அலங்கரிக்கப்பட்டதாய் குபேரனது மாளிகையோ என்று சந்தேகப்படும்படியாகவும் மகேந்திரனது திரு மாளிகையோ என்று சந்தேகப்படும்படியாகவும் அழகு வாய்ந்து விளங்குகிறதாகவும் ஸ்ரீராம அபிஷேகத்தை கண்டுகளிக்க ஆசை கொண்டவர்களாய் உற்சாகமுடையவர்களாய் காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற ஜனங்களாலும் அதன்படியே வந்திருக்கின்ற
கைகளை குவித்து வணக்கம் செய்து கொண்டிருக்கின்ற நாட்டுப்புறத்து ஜனங்களாலும் எங்கு பார்த்தாலும் நிறைய பெற்று விளங்குகிறதாகவும் அநேக பட்சிகளின் ஒளி பெற்று விளங்குகிறதாகவும் மகாமேகத்திற்கு சமான காந்தியை உடையதாய் அநேக ரத்னங்களால் நிறைய பெற்று விளங்குகிறதாகவும் குள்ளர்கள் கூணர்கள் இவர்களால் நிறைய பெற்று விளங்குகிறதாகவும் இருப்பதை கவனித்தார். அந்த சாரதி சுமந்திரர் சர்வ சுவாமியின் திருமாளிகையை நோக்கி செல்கிறதும் வெயில் மழை அலங்காரம் இவைகளுக்காய் அமையப்பெற்ற உபரி பாகத்தை உடையதும் குதிரைகள் பூட்ட பெற்றதுமான தேர் மீது ஏறிக்கொண்டு வழியெல்லாம் ஒளிவிளங்க செய்து கொண்டு ஜனங்களால் நிறைந்த மன்னர்களின் சமூகத்தையும் சகல ஜனத்தின் மனங்களையும் சந்தோஷப்படுத்தினார். அப்பொழுது அந்த சாரதியான சுமந்திரர் மான்களாலும் மயில்களாலும் இங்கும் அங்கும் விளங்குகின்றதாகவும் தேவேந்திரனுடையது போல மகா விலை உயர்ந்ததாய் இருக்கின்றதுமான சர்வ சுவாமியினது மகத்தான திருமாளிகைக்கு வந்து சேர்ந்து சந்தோஷத்தால் மயிர் கூச்சலை அடைந்தவராக விளங்கினார். அந்த சாரதி அப்போது கைலாச பர்வதத்தை போன்றவைகளாய் நன்கு அளவு வாய்ந்தவைகளும் தேவர்களின் திருமாளிகைகளுக்கு சமானமாய் இருக்கின்றவைகளுமான மனைகளை கடந்து ஸ்ரீராமரது கடாட்சத்தில் பற்றுள்ள அடியார்களான பல மனிதர்களையும் கடந்து உள்ளே இருக்கும் திருமாளிகைக்கு வந்து சேர்ந்தார். அவர் அந்த இடத்தில் சகல உலகத்திலிருந்து வந்து கூடியிருக்கும் மாநிலர்களுடைய ஸ்ரீராமரது பட்டாபிஷேகத்தை பற்றிய புகழ் சொல்கை சேவியுற்றார். மேலும் சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரனுக்கு எப்பொழுதும் நன்மை விளைய செய்யக்கூடியதான தெய்வ பிரார்த்தனைகளை அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதையும் செவியுற்றார். மேலும் உள்ளம் பூரித்திருப்பதை நன்கு விளங்கச் செய்யும் புகழ் சொற்களை அவர்கள் கூறிக்கொண்டிருப்பதையும் கேட்டு அவருடைய உள்ளம் பூரித்தது. சுமந்திரர் ஸ்ரீராமரது திருமாளிகை காந்தியால் தேவேந்திரது திருமாளிகையை போல் விளங்குகின்றதாகவும் மேருவின் சிகரம் போன்றதாக ஓங்கி உயர்ந்ததாய் ஒளிபெற்று விளங்குகின்றதாகவும் மான்களாலும் பட்சிகளாலும் நிறைந்து விளங்குகின்றதாகவும் மனோகரமாகவும் விளங்குகின்றதாகவும் கவனித்தார். திருமாளிகையின் தோரண வாயிலின் முன் பிரதேசத்தில் சேவைக்கு வந்திருக்கின்றவர்களும் அஞ்சலி பந்தனம் பண்ணி கொண்டிருக்கின்ற கோடிக்கணக்கான எண்ண முடியாத கிராமவாசிகளும் நஜர்களை கையிலேந்து கொண்டிருக்கின்ற மானிடர்களும் அவிழ்த்தி தூரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த வாகனங்களும் இடைவெளியின்றி நெருக்கமுற்று விளங்குவதை கவனித்தார். அந்த இடத்தில் மகா மேகம் போலவும் பர்வதம் போலவும் விசாலமான சரீரம் உடையதும் துன்பத்திற்கு ஆளாகாத வண்ணமாய் அங்குச பிரயோகத்தை வேண்டாததாய் ஒப்பு உயர்வில்லாததாய் தேஜமயமாய் விளங்குகின்றதும் ஸ்ரீராமர் ஒருவருக்கே வாகனமாகிய சத்ருஞ்சயம் என்கின்ற யானையை கண்முன் கண்டு கழித்தார். சாரதி குதிரைகள் பூட்டிய ரதங்களோடும் யானைகளோடும் எல்லா பக்கங்களிலிருந்து வந்திருக்கின்ற மன்னரின் பிரதான அனுசரர்களையும் செம்மையா சிங்காரித்துக் கொண்டிருக்கின்ற நூற்றுக்கணக்கான அன்பர்களையும் கடந்து சுபகரமான திருமாளிகையின் கட்டிற்கு வந்து சேர்ந்தார். சாரதி ரத்தினங்களை அடக்கிக் கொண்டிருக்கின்ற சமுத்திரத்தில் மகரமீன் எப்படி இருக்குமோ அதன்படி மலைகளில் உச்சியில் இருக்கும் சிகரங்களையும் மேகங்களையும் ஒத்ததாய் இருக்கின்றதும் உயர்ந்த விமானங்களை காட்டிலும் சிறந்த மாடங்கள் அநேகம் இருப்பதுமான அந்த கட்டில் சுதந்திரத்துடன் புகுந்தார். சர்க்கம் 16. ஸ்ரீராமர் புறப்படுவது. அரண்மனையின் பூர்வ விருத்தாந்தங்களை அறிந்தவராகிய அவர் ஜனங்களால் நிறைந்து விளங்குகின்ற திருமாளிகையின் கட்டின் கோபுர வாயிலின் முன் பிரதேசத்தை கடந்து அதன் பிறகு பானம் வில்லு இவைகளை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றவர்களும் நன்கு துளங்கப்பெற்ற குண்டலங்களை அணிந்து கொண்டிருந்தவர்களும் வெகு ஜாக்கிரதை உடையவர்களும் மகா பிரசித்தி பெற்ற அசஞ்சல பக்தி உடையவர்களுமான புண்ணியாத்மாக்களால் காவல் காக்கப்பட்ட ஏகாந்தமாயிருக்கின்ற கட்டை அடைந்தார். அந்த தோரண வாயிலின் முன் பிரதேசத்தில் காவி வஸ்திரங்களை தரித்திருந்தவர்களும் வாயில் காப்பவர்கள் கையில் வைத்துக் கொண்டிருக்கும் கோள்களை கையில் பிடித்துக் கொண்டிருந்தவர்களும் நன்கு அலங்கரிக்க பெற்றவர்களும் மகா புண்ணியம் செய்தவர்களும் முதியவர்களுமான மாதர்களை காப்பவர்களை உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களாய் கண்டார். ஸ்ரீராமனுக்கு மனம் கோணாதிருக்கும் விஷயத்தில் ஆசக்தி உடையவர்களும் அத்தியந்த மரியாதைக்கு பாத்திரர்களுமான அவர்கள் எல்லோரும் அவர் எதிரில் வந்திருப்பதை கவனித்து உட்கார்ந்திருந்த இடங்களில் இருந்து சடக்கென எழுந்து நின்றார்கள். விதேயரும் பூஜார்கரும் சூதரின் புதல்வருமான சுமந்திரர் அவர்களை பார்த்து, சுமந்திரன் வாயிலில் வந்து சேவைக்கு காத்து நிற்கிறார் என்று ஸ்ரீராமருக்கு உடனே நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்கள் என்று சொன்னார். பிரபுவுக்கு மனம் கோணாது நடக்கும் விஷயத்தில் ஆசக்தி உள்ள அவர்கள் அந்த நிமிடமே ஸ்ரீராமரை அணுகி தேவியாருடன் இருக்கின்ற ஸ்ரீராமருக்கு விஷயத்தை அறிக்கை செய்தார்கள்.
ஸ்ரீராமர் அந்தரங்கரான சாரதி வந்து காத்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் தந்தையின் மனம் கோணாது நடக்கும் விஷயத்தில் அலட்சியப்படுத்தாமல் இருக்கும் ஸ்ரீராமர் அந்த இடத்திற்கு அவரை உடனே அழைப்பித்துக் கொண்டார். சூதராகிய சுமந்திரர் சத்ரு சம்ஹாரராகிய அவரை நல்ல சித்திராசனம் போட்ட பொன் சோபாவில் குபேரனையொத்த பிறவி அழகு பெற்றவராய் எழுந்தருளி இருக்கின்றவராகவும் சிவந்த மேகம் போன்றதாய் பரிசுத்தமுடையதாய் இயற்கை மனம் பொருந்தியதுமான சிறந்த சந்தனத்தால் பூசப்பெற்று விளங்குகிறதாகவும் பக்கத்தில் வழக்கம் போல கையில் சாமரமேந்தி கொண்டு நிற்கின்ற சீதா தேவியாரோடு சித்திர நட்சத்திரங்களோடு கூடிய சந்திரனை போல் இருப்பவராகவும் கவனித்தார். தனது கடமைகளை நன்கு அறிந்தவராகிய வம்ச விருத்தாந்தங்களை சொல்லி புகழும் அவர் தமது ஒளியினால் ஜுவலிக்கின்ற சூரியனை போல் விளங்கிக் கொண்டிருக்கின்றவரும் லோக உபகாரியமான அவரை சாஷ்டாங்கமாய் நமஸ்காரம் செய்து அவருடைய திருவடி தாமரைகளில் தண்டம் சமர்ப்பித்தார். அரசனிடம் வந்தவனுக்கு கிடைக்கும் சந்தோஷ ஆதரணையை அவர் ஸ்ரீராமரிடமிருந்து பெற்றார். பிறகு அவர் சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரனை பார்த்து அஞ்சலி ஹஸ்தராய் அவரை பற்றி குசலம் வினாவி பின்வருமாறு விண்ணப்பம் செய்தார். கௌசல்யா தேவியார் பெற்ற நற்புதல்வராகி ஸ்ரீராம கைகேயி ராணியோடு வீட்டிற்கும் திருத்தகப்பனார் தேவரீரை காண கட்டளை பிறப்பித்திருக்கிறார். அந்த இடத்திற்கு எழுந்தருள வேண்டும். காலதாமதம் செய்யக்கூடாது. மேற்கண்ட விதமாக விண்ணப்பம் பண்ணப்பட்டதற்கு திருச்செவி சாற்றி அருளிய மகாதேஜவானாகிய புருஷோத்தமர் இது விஷயத்தில் உள்ள மகிழ்ந்தவராகி தனக்குள்ளே சற்று ஆலோசனை செய்து அருளினார். அதன் பின் சீதா தேவியாரை பார்த்து பின்வருமாறு சொல்லி அருளினார். தேவியே, சக்கரவர்த்தியாரும் ராணியாரும் கலந்து முகூர்த்தம் வைக்கப்பட்டிருக்கின்ற பட்டாபிஷேக விஷயமாக ஏதோ என்னிடத்தில் கட்டளையிட இப்போது உத்தேசித்து இருக்கின்றார்கள். யாவரையும் விரைவிப்பு செய்யும் அழகு வாய்ந்த கண்களை உடையவளை பெயர் பெற்ற புண்ணிய ஆத்மா ஆனவளும் யாவருக்கும் உபகாரம் செய்வதிலேயே நோக்கம் உடையவளுமான அவள் எனக்காக உத்தேசித்து இருக்கிறதை பற்றி தீர்க்க ஆலோசனை செய்து அதனால் சக்கரவர்த்தியாரை இப்பொழுது ஏதோ வேண்டிக் கொண்டிருக்கிறாள். அவள் கேகயராஜனின் திருக்குமாரி. சக்கரவர்த்தியாருக்கு மனம் கோணாது நடக்கின்றவள். எனக்கு முகம் மலர்ந்தவராக எக்காலத்திலும் உதவி புரிபவளும் என்னுடைய நன்மையிலேயே நோக்கம் உடையவளுமாகிய தாயார். இஷ்டமான ராணியோடு இருக்கும் சக்கரவர்த்தியார் தன்னுடைய மனோபாவப்படியே எதையும் செய்து முடிக்கின்ற சுமந்திரரை எனக்கு சமாச்சாரத்தை சொல்ல அனுப்பியிருக்கிறார். நல்ல செய்தியே இது, சந்தேகம் என்ன? அந்த இடத்தில் கூடி பேசும் சங்கமோ அப்படிப்பட்டது. சமாச்சாரத்தை இங்கு கொண்டு வந்திருக்கின்றவர் அப்படிப்பட்டவர். இன்று சக்கரவர்த்தியார் என்னை இளவரசில் நிச்சயமாக பட்டம் கட்டப் போகின்றார். இங்கிருந்து இப்பவே சென்று சக்கரவர்த்தியாரை நான் கண்டு சேவிக்கப் போகிறேன். உன் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். நீ பரிவார ஜனத்தோடு கூட மன சஞ்சலமின்றி இரு. சற்று காத்திரு. கணவனால் கொண்டாடப்பட்டவளும் கருத்த கண்களை உடையவளுமான சீதா பிராட்டியார் இந்த மங்களங்களை சக்கரவர்த்தியார் தேவரீருக்கு பிரம்மதேவர் இந்திரனுக்கு எப்படி செய்வாரோ அதன்படியே அந்தணர்களால் மங்களமாக செய்யப்பட்டதும் சக்கரவர்த்தியாய் விளங்கும் அபிஷேகத்தை லோக பரிபாலனத்திற்காக மனமுவந்து செய்து வைக்க வேண்டும். இந்திரன் கிழக்கு திசையையும் யமன் தென் திசையையும் வருணன் மேற்கு திசையையும் குபேரன் வடக்கு திசையையும் தேவரீர்க்காக தனித்தனியே ரட்சிக்க வேண்டும். நான் தேவரீரை தீட்சை கொண்டவராய் விரத அனுஷ்டானம் உடையவராய் சிறந்த மாந்தோலை தரித்தவராய் பரிசுத்த மூர்த்தியாய் மான் கொம்பை கையில் பிடித்துக் கொண்டிருப்பவராகவும் தரிசித்து தொண்டு செய்வேன் என்று மனதினுள்ளே பிரார்த்தனை செய்கின்றவராய் வாயில் வரை கணவன் பின் சென்றாள். அப்போது பட்டாபிஷேகத்திற்கு வேண்டிய வைதீக பூர்வாங்கங்களை செய்து முடித்தவரான ஸ்ரீராமர் சீதா பிராட்டியாருக்கு உள்ளே செல்ல விடை தந்தருளி சுமந்திரரோடு கூட திருமாளியில் இருந்து வெளியே வந்தார். அவர் ஒரு மலையிலிருந்து மலையினது குகையில் வசிக்கும் ஒரு சிங்கம் எப்படி வெளியில் வருமோ அப்படி வெளியில் வந்து வாசலில் அஞ்சலி பந்தராய் நிற்கின்ற லக்ஷ்மணரை கண்டார். சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரராகிய புருஷோத்தமர் அப்போது நடுக்கட்டில் சேவைக்கு காத்து கொண்டிருக்கும் எல்லோரையும் அணுகி அவரை பார்த்து அன்போடு அவர்களுடன் பேசினார். அதனால் மனம் குளிரச் செய்து அதன் பிறகு பொய்த்தோல் பரப்பப்பட்டு விளங்குகின்றதும் அக்னிக்கு சமமாய் தேஜோமயமாய் விளங்குகின்றதுமான உத்தமமான தேரில் ஏறினார். மேகம் போல் கம்பீர துவனியுடன் விளங்குகிறதும் விசாலமானதும் ரத்தினம் போன் இவைகளால் அலங்கரிக்கப்பட்டு விளங்குகிறதும் காந்தியால் சூரியனது காந்திக்கு சமமாய் பார்ப்பவர்களுடைய கண்களை கூசும்படி செய்கிறதும் யானை குட்டிகள் போன்ற சிறந்த குதிரைகளால் பூட்டப்பெற்று விளங்குகிறதும் கபில வர்ணம் அமைந்ததாய் விரைவாக செல்ல வல்லதுமான திருத்தேரின் மீது 1000 கண்ணனான இந்திரன்
எப்படி இருப்பாரோ அதை போல அமானுஷ சக்தியால் தேஜமயமாய் விளங்கும் ஸ்ரீராமர் விரைவாய் ஏறி எழுந்தருளினார். அந்த ஸ்ரீராமன் ஆகாசத்தில் சப்திக்கின்ற மேகம் எப்படியோ அதன்படியே எல்லா பக்கங்களிலும் சப்தம் உண்டாகும்படி செய்து கொண்டு மகா மேகத்திலிருந்து சந்திரன் எப்படி செல்லுமோ அதே போல திருமாளிகையிலிருந்து உதயமானார். ஸ்ரீராமரது இளைய சகோதரனான லக்ஷ்மணரும் ரதத்தின் மீது ஏறி பின்பக்கலில் வெண்கொடை சாமரை இவைகளை கையில் பிடித்தவாறு தமையனாரை வெயில் படாமல் காத்து வந்தார். அவர் எழுந்தருளுகையில் அதனால் எங்கும் ஜனக்கூட்டத்தின் உற்சாகத்தில் உண்டாகும் ஹலஹலா சப்தமானது உண்டாயிற்று. அப்பொழுது அந்த இடத்திலிருந்து நூற்றுக்கணக்காகவும் மேலும் ஆயிரக்கணக்காகவும் பேர் போன சிறந்த குதிரைகளும் மலை குண்டுகள் போன்ற யானைகளும் ஸ்ரீராமருக்கு பின் சென்றன. அவருக்கு முன்பாக பலவித ஆயுத பாணிகளும் வாழ்வில் இவைகளை கையில் பிடித்தவர்களுமான போர் வீரர்களும் சந்தனம் அகில் இவைகளை பூசிக்கொண்டவர்களாய் மகோத்சவத்தை கண்டுகளிக்க ஆவலுடன் இருக்கும் ஜனங்களும் சென்றார்கள். அந்த இடத்தில் அப்பொழுது வழியில் மங்கள வாத்தியங்களின் கோஷங்களும் வந்திகளின் புகழ்பாட்டு கோஷங்களும் சூரர்களுடைய சிங்கநாதங்களும் ஒலித்தன. உப்பரிக்கைகளின் சாளரங்களில் நின்று கொண்டிருந்தவர்களும் நன்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தவர்களுமான மகளிர்கள் நல்ல வாசனை மலர் குவியல்களை அவர் மேற்பொழிந்தார்கள். இப்படி அவர் எக்காலத்திலும் எதிலும் வெற்றியே பெறும் ஜெயசாலியுமாகும் அவர் இப்படியாக அங்கு ஜன கூட்டத்தின் நடுவில் சென்று கொண்டிருந்தார். மேல் உப்பரிக்கையில் இருந்தவர்களும் கீழே பூமி பிரதேசத்தில் இருந்தவர்களும் ஸ்ரீராமரது அவளை பிரார்த்தித்து வேண்டுகின்றவர்களும் அந்த கலன சுற்றியுள்ள ஸ்ரீகள் எல்லோரும் சிறந்த பின்கண்ட ஸ்தோத்திரங்களால் ஸ்ரீராமரை புகழ்ந்து சேவித்தார்கள். பெற்ற தாய் மனம் கோணாது நடக்கும் செல்வ திருக்குமாரா, தேவரீரது தாயாகிய கௌசல்யா தேவியார் முன்னோர்களது அனுஷ்டானமாகின்ற அரசாளும் அதிகாரத்தில் ஸ்தாபிக்கப்பட்டவராய் தேவரீரையும் மகாபாவனமான மகோத்சவத்தையும் இப்பவே கண்குளிர கண்டு ஆனந்த கடலில் மூழ்குவாள். மேலும் அந்த மங்கையர்கள் இப்பொழுது ஸ்ரீராமனுடைய மனம் கோணாது நடக்கின்றவளும் எல்லா மாதர்களில் உத்தம மடந்தையாகிய சீதா பிராட்டியாரை பற்றியும் இப்படி வாய்விட்டு புகழ்ந்தார்கள். எவள் ஸ்ரீராமரது சம்பந்தத்தை ரோஹிணி சந்திரனோடு எப்படி இருப்பாளோ அதே போல அடைந்தாளோ அந்த தேவி முன் ஜென்மத்தில் எவ்வளவோ தவத்தை நல்ல முறையில் செய்திருக்க வேண்டும். ராஜ வீதியில் எழுந்தருளிக் கொண்டிருந்த புருஷோத்தமர் உப்பரிக்கைகளின் உச்சியில் மடந்தைகளால் மேற்கண்ட வண்ணமாக சொல்லப்பட்ட இனிய மொழிகளை செவியுற்றார். அந்த ஸ்ரீராமர் அப்பொழுது அத்தியந்த ஆனந்த பெருக்குடைய பட்டணத்து ஜனங்களும் வந்து கூடியிருக்கின்ற நாட்டாரும் தன்னை பற்றி கூறும் பற்பல புகழ் சொற்களையும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும் பின்வரும் சம்பாஷணைகளையும் செவியுற்றார். இந்த ஸ்ரீராமர் சக்கரவர்த்தியாரின் அனுகிரகத்தால் இன்றைக்கு மகத்தான பாக்கியத்தை அடைபவராக ஆகப் போகிறார். நமக்கு இவர் மன்னராக ஆகப் போகின்றார். நாம் நம்முடைய மனோரதமெல்லாம் கைகூட பெற்றவர்களாக ஆனோம். இவர் இந்த எல்லா ராஜ்யத்தையும் வெகுகாலம் காப்பாற்ற போகின்றார். இதுவே நமக்கு கிடைத்த சிறந்த பாக்கியமாகும். இவர் மகாராஜாவாக இருக்கும்போது எவன் ஒருவனும் கொஞ்சமும் எந்த விதத்திலும் கஷ்டத்தை அனுபவிக்க போவதில்லை. மனதிற்கு இஷ்டமில்லாத ஒன்றையும் அனுபவிக்க மாட்டான். சத்தமிட்டு கொண்டிருக்கின்ற குதிரைகளாலும் யானைகளாலும் முன்னே சென்று கொண்டிருந்த மங்கள வார்த்தைகளை கூறும் சூதர்கள் மாகதர்கள் என்கின்ற வண்டிகளால் கௌரவிக்கப்பட்டவராகவும் சிறந்த பாடல்களாலும் புகழப்பட்டவராகவும் அவர் குபேரனைப் போல சென்றார். ஸ்ரீராமர் பெரிய ராஜ வீதியானது பெண் யானைகள் ஆண் யானைகள் ரதங்கள் குதிரைகள் இவைகளால் நிறைய பெற்று விளங்குவதை கவனித்தார். மேலும் அவர் அங்குள்ள சதுக்கங்கள் மகா ஜன கூட்டங்களால் நிறைய பெற்று விளங்குவதை கண்டார். ரத்தினங்கள் அங்கு நிறைந்திருப்பதை கண்டார். பல வகை விளை பண்டங்களின் குவியல்களும் அங்கு நிறைந்து விளங்குவதை கண்டார். எல்லா இடங்களும் மிகவும் அழகாகவும் பலவித வண்ணங்களிலும் அழகுடன் திகழ்வதை தன்னுடைய கண்களால் கண்டார். சர்க்கம் 17. ஸ்ரீராமரது வரவு. ரதத்தின் மீது எழுந்தருளி செல்லும் எல்லா ஜனங்களுடைய ஸ்ரீராமனாகிய ஸ்ரீராமர் அந்த நகரம் பதாகைகள் துவஜங்கள் நாட்டப்பெற்று விளங்குவதை கண்டார். அந்த ஸ்ரீராமர் மேகத்தை ஒத்த வெண் மாளிகைகளால் இரு பக்கங்களிலும் அழகு வாய்ந்து விளங்க பெற்றதாயிருக்கின்றதும் அகில் புகை கமல விளங்குவதுமான ராஜ வீதியில் நடு வழியாக சென்று கொண்டிருந்தார். தேவலோகத்தில் எந்நேரமும் தேவர்கள் செல்லும் வீதியைப் போல அந்த நகரத்தில் அது முதன்மை பெற்று விளங்கியது. அந்த நகரத்தில் உள்ள வீதிகளில் முதன்மை பெற்று விளங்குகிறதும் சிறந்ததும்
விஸ்தாரமுமான அந்த ராஜ வீதியை உயர்ந்த சந்தனங்கள் உடையதாகவும் அகரு கட்டை உடையதாகவும் உத்தமமான பரிமள திரவியங்கள் உடையதாகவும் சுத்த பட்டு சம்பந்தமான வஸ்திரங்கள் உடையதாகவும் சிறந்த மக்கள் சமூகங்களாலும் நல்ல முத்துக்களாலும் படிகங்களாலும் அழகு பெற்று விளங்குவதாகவும் விதவிதமான பண்டங்களும் அநேக விதமான பக்ஷணங்களும் தயிர் அக்ஷதை நெய் பொறி இவைகளும் நிறைய பெற்று விளங்குகிறதாகவும் பரிமள திரவியங்களாலும் அகரு சந்தனம் இவைகளாலும் நானாவித வாசனை தரும் மாலைகளாலும் பூஜிக்கப்பெற்ற சதுக்கங்களை உடையதாகவும் இருப்பதை கவனித்தார். புண்ணிய ஆத்மாக்களால் கூறப்பட்ட அநேக ஆசிகளை செவியுற்ற அவர் மனிதர்கள் எல்லோருக்கும் அவரவருக்கு எப்படி மரியாதை செய்ய வேண்டுமோ அதன்படியே அவர்களை கடாட்சித்து அருளி எழுந்தருளினார். ஸ்ரீராமர் புண்ணியாத்மாக்கள் தன்னை கௌரவித்து மங்களகரமாக கூறிய மொழிகளை செவியுற்றார். இன்றைய தினம் அபிஷேகம் பெற்றவராய் பாட்டன்மார்களாலும் முப்பாட்டன்மார்களாலும் அனுஷ்டிக்கப்பட்ட அந்த முறையை அனுசரித்து அதன்படியே தேவரீர் காத்தருள வேண்டும். திருத்தந்தையாலும் முன்னோர்களான பாட்டன்மார்களாலும் எப்படி நாங்கள் குலாப பெற்றவர்களாக விளங்கினோமோ அதை போலவே மேலும் அதைவிட சுகமாக நாங்கள் எல்லோரும் ஸ்ரீராமர் அரசராய் இருக்கையில் வசிப்போம். ராஜ பரிபாலனத்தில் திரு அபிஷேகம் பெற்றவராய் ஊர்வலமாய் எழுந்தருளி வரும் ஸ்ரீராமரை இப்பொழுது கண் குளிர நேராக நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு இந்த உலக சுகத்தில் விருப்பமில்லை, ஸ்வர்க்கம் முதலிய போகங்களிலும் கூட விருப்பமில்லை. எண்ணுவதற்கரிய தேஜஸ்வியான ஸ்ரீராமரது இளவரசு அபிஷேகமானது எங்களுக்கு மிகவும் விருப்பமாய் உள்ளது. அதுவே எங்களுடைய இஷ்டமாகும். வேறொன்றும் எங்களுக்கு இஷ்டமாக இருக்க போகிறதே இல்லை. இப்படிப்பட்ட மொழிகளை விருப்பு வெறுப்பு இல்லாமல் கேட்டபடியே அவர் ராஜ வீதியில் சென்று கொண்டிருந்தார். ஸ்ரீராமர் வெகு தூரம் போய்விட்டாலும் கூட புருஷோத்தமராகும் அவரை விட்டு எந்த ஒரு மானிடனும் மனதையும் தன்னுடைய இரு கண்களையும் பேர்த்து இழுத்து கொள்ள முடியாமல் இருந்தான். எவன் ஒருவன் ஸ்ரீராமரை உள்ளபடி அறியாதிருக்கின்றானோ, ஸ்ரீராமர் எவன் ஒருவனை அனுபவிக்கவில்லையோ அவன் உலகில் அல்பனாய் காலம் கழிப்பான். அவனது ஆத்மா அவனை காலக்கிரமத்தில் கண்டிக்கும். தன்னழி புரிவதே, அதாவது குளிர்ந்த இரக்கத்தை அருள்வதையே விரதமாக பூண்டிருக்கும் புருஷோத்தமராகும் அவர். 4 ஜாதியர்களுக்கும் எந்த வயதில் உள்ளவர்களான, அதாவது சிசு தசை முதல் வார்த்திக தசை வரையில் உள்ள சகோருக்கும் குளிர்ந்த கருணையை அவர் பொழிந்து வருகின்றார். அந்த காரணம் ஒன்றினாலேயே அவர்கள் அவரிடத்தில் அசஞ்சலா பக்தி பாராட்டி வருகின்றார்கள். அதாவது அசையாத பக்தியை வைத்திருக்கிறார்கள். சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரர் அந்தணர்களையும் அரச மரங்களையும் தேவாலயங்களையும் யாகசாலைகளையும் வளமாய் கடந்து எழுந்தருளினார். பிறவி தேஜஸால் தேஜோமயமாய் விளங்கும் சக்கரவர்த்தியாரின் திருமகனாராகும் அவர் மேக கூட்டங்களை போன்றவைகளும் அழகு வாய்ந்தவைகளும் கைலாச மலையின் உச்சி போன்றவைகளும் வெண்மை நிறம் உள்ளவைகளும் ஆகாயத்தையே அளாவிய பல உப்பரிக்கைகள் அடங்கிய திருமாளிகைகளாலும் அநேகவித உப்பரிக்கைகளின் சிகரங்களாலும் ரத்தினங்களின் சமூகத்தால் இழைத்து கட்டப்பட்டுள்ள சில்ப சாஸ்திரப்படி நன்மையை விளைவிக்கும் ரகசியங்களை அமைத்து கட்டப்பட்ட திருமாளிகைகளாலும் இந்திரனது திருமாளிகை போன்றதா இருக்கின்றதும் மண்ணுலகில் கிரகங்களில் சிறந்ததும் தந்தையின் திருமாளிகை ஆகிறதும் வம்ச முன்னோர்களான சக்கரவர்த்திகளின் திருமாளிகையுமான அதை நோக்கி சென்றார். புருஷோத்தமராகும் அவர் வில்லேந்திய போர் வீரர்களால் காக்கப்பட்ட 3 கட்டுகளை தேர்பூட்டியிருந்த குதிரைகளுடன் கடந்து மற்ற 2 கட்டுகளையும் கால் நடையாய் கடந்தார். சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரராகி அவர் கட்டுக்கள் எல்லாவற்றையும் கடந்து ஜனம் எல்லாவற்றையும் சுகமாய் விளக்கிக் கொண்டு ராணியார் இருக்கும் திருமாளிகையில் விஜயம் செய்தார். சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரர் திருத்தந்தையின் அருகில் சென்று அருளிய போது அந்த பெருமகிழ்வு கொண்டிருந்த ஜனம் எல்லாமும் சமுத்திரம் சந்திர பகவானது உதயத்திற்கு எப்படியோ அப்படியே அவர் திரும்பி வந்து அங்கு தங்களுக்கு காட்சி தர வேண்டும் என்பதற்காக அந்த இடத்திலேயே ஆவலுடன் காத்திருந்தது. ஸ்ரீ சீதாராமரின் பாதங்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பணம்.